இங்கே கேட்க வேண்டும் என்ற தலைப்புல நம்ம பேச போறோம். நமக்கு நிறைய பேர் இந்த டாபிக் போட்டோன்னே நிறைய பேர் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கே ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஓகே, நான் மெசேஜே கொடுக்கல, அதுக்குள்ள ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாரு. சிலவருக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க, எங்க கேட்க வேண்டும் சொல்லி இதை டாபிக் போட்டோன்னே ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு என்ன பேச போறோம் அப்படிங்கிறது. ஏற்கனவே நான் இதை பேசின ஒரு தலைப்புல தான் நான் மெசேஜ் டிஃப்ரெண்டான ஒரு தலைப்பு. நான் பேசின மெசேஜ் தான். ஆதியாகமம் 30வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ? அப்போ இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ராகேலுக்கு குழந்தை இல்லை. இப்போ நார்மலா குழந்தை இல்லை. அப்போ கேட்க வேண்டிய ஆள் யார்கிட்ட போய் கேட்கிறான்னா யாக்கோப்ட போய் கேட்கிறார். யாக்கோபு அவருடைய கணவன். ஸோ யாக்கோப்ட கேட்கிறாரு, எனக்கு குழந்தைய கொடும், இல்லைன்னா நான் சாகிறேன் அப்படிங்கிறாரு. யாக்கோ ராகேல் இந்த விஷயத்தை தன்னுடைய கணவனை தவிர வேற யார்கிட்ட போய் சொல்லியிருக்க முடியும்? சொல்றதுக்கு யாருமே கிடையாது. கணவன்கிட்ட தான் சொல்லி ஷேர் பண்ணி ஆகணும். அப்போ உலக பிரகாரமா நம்ம யோசிச்சு பார்த்தோம் என்றால் ராகேல் சரியான ஒரு நபர்கிட்ட தான் போய் கேட்டிருக்கிறான், எனக்கு குழந்தைய கொடுங்க, இல்லைன்னா நான் சாகிறேன் அப்படின்னு. இது கணவனை தவிர வேற யார்ட்டையுமே கேட்க முடியாது. ஆனா யாக்கோபுடைய பதில் என்ன தெரியுமா? நான் தேவனோ அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம நம்ம பண்ற தப்பு என்னன்னா, கேட்க வேண்டிய இடத்துல கேட்காமல் நம்ம தவறான இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் சிலருக்கு அன்பு தேவைப்படும், சிலருக்கு சில மனிதர்களிடத்துல இருந்து பாசம், சில மனிதர்களுக்கு சில தேவைகள் எல்லாம் தேவைப்படும். அப்ப நம்ம டைரக்டா அந்த மனிதர்கள்ட்ட போய் கேட்போம். கேட்கும்போது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அவங்க மூலமா தான் நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும்னு நினைச்சு கேட்கிறோம். பட் அவங்களால நமக்கு தர முடியல. இவங்க மூலமா தான் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அவங்ககிட்ட தான் நான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். பல முறை நமக்கு பதில் நோவா தான் வந்திருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம கேட்க வேண்டிய இடம் தப்பு. யாக்கோபு தெளிவாய் ராகலுக்கு சொல்கிறார், நீ ஏன்ட்ட கேட்கறத விட தேவனிடத்துல போய் கேள், அவர் தான் உங்க கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு நமக்கு தடைப்பட்ட காரியங்கள், இன்னைக்கு நம்ம சிலர்கிட்ட ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு பேங்க் போவோம், இல்லைன்னா வட்டிக்காரன்ட்ட போவோம், இல்ல நம்ம சொந்தக்காரங்க யாராவது காசு வச்சிருக்காங்க போவோம். என்னைக்குமே நம்ம நமக்கான எல்லா சோர்ஸுமே ஆண்டவர்ட்ட தாங்க இருக்கு. வசனம் சொல்கிறது, சூரியன் உனக்கு வெளிச்சத்தை தராது, சந்திரனும் உனக்கு வெளிச்சத்தை தராது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அவர் தான், அவர்கிட்ட இருந்தா எல்லாம் கிடைக்கணும். அப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சன்னிதானம் மட்டும்தாங்க. நம்ம இதுவரைக்கும் தப்பான நபர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, நமக்கான விஷயங்கள் நடக்கல. நம்ம கேட்க வேண்டிய ஆளு தேவன். ஏனென்றால் அவர்கிட்ட தான் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தரணும்னாலும் சரி, எடுக்கணும்னாலும் சரி, அதுக்கான அதிகாரம் தேவனிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் நீங்க தவறா ஏதோ ஒரு மனுஷன்ட்ட போய் அன்புக்காக கெஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிருங்க. ஏதோ ஒருத்தவங்ககிட்ட ஏதோ ஒருத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நீங்க உங்க பாசத்தை காட்டுறதுக்கு என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். அது வேஸ்ட். அது மனிதனிடத்துல புலம்புறது வேஸ்ட், மனிதனிடத்துல ஒரு விஷயத்தை ரெக்வெஸ்ட் பண்றது வேஸ்ட், மனுஷனிடத்துல போய் கையேந்தி நிற்பது வேஸ்ட். ஆண்டவர்கிட்ட கையேந்தி நில்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுகிற, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறதே கிடையாது அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கும் பாருங்க, நம்ம மனுஷன் முன்னாடி கையேந்தி நிக்கிற ஒரு காசுக்காக, ஒரு அன்புக்காக, ஒரு பாசத்துக்காக, ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபேவருக்காக மனிதரை நாடி நிக்கணுங்க. இன்னைக்கு அப்படிதான் மனிதனை நாடி நிற்கும் போது பல முறை அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். மனிதனால நம்மை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா மனிதனுடைய ஆவி லிமிட்டட். ஒரு மனுஷனால எவ்வளவு செய்ய முடியாது. மனுஷனுடைய ஆவி லிமிட்டட். அவன் நல்லவனோ கெட்டவனோ, உலகத்திலே ஒரு பெஸ்டான ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துங்க, ஒரு நல்லவன் உலகத்திலே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு மனுஷனை கொண்டு நிறுத்துங்க, அவனால கூட உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. ஏனென்றால் மனுஷனுடைய பலன் கொஞ்சம் தாங்க. நம்ம மனுஷனை நம்பிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை பேர் உங்களால திருப்திப்படுத்த முடியும்? எத்தனை பேருக்கு உங்களால உதவி பண்ண முடியும்? நம்மளுடைய பலன் கொஞ்சம் தான். அப்போ நம்ம மனுஷன் எதிர்பார்க்கிறது வேஸ்ட். ஏன்னா அவன் பலன் நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதிருங்கள், எண்ணப்படுகிறதுக்கு அவன் வேஸ்ட். அவனை வச்சு நீங்க எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம தவறாய் நம்ம புரிந்து கொண்ட ஒரு விஷயங்கள், மனிதனை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் அவன்கிட்ட போய் கெஞ்சி, ஒவ்வொரு நாளும் இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, இவங்க என்ன உயர்த்திடுவாங்களா, இவங்க என்ன செஞ்சு என் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வந்துருவாங்களா, இப்படி மனிதனே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நான் எப்பவுமே சொல்றது, அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்க, நீங்க அதிகமாய் தேட வேண்டியது தேவனே. நீங்க இது ஒருவேளை நீங்க ஒரு மனுஷனை நீங்க நம்பி, அது நான் சொல்றேன், ரொம்ப நல்லவங்களா கூட இருக்கட்டுங்க உலகத்துல, நான் என்னையும் சேர்த்தா சொல்லுவேன், மனுஷனை நம்பாதிருங்க.
அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட மட்டும் உங்களுடைய காரியத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியா கேளுங்க. ராகேல் யாக்கோபிட்ட கேட்டு 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 சோர்ந்து போயிட்டா. அப்புறம் ராகேல் என்ன செய்யறா தெரியுமா? வசனம் 22, அதே ஆதியாகமம் 30:22 சொல்லுது, தேவன் ராகேலை நினைந்தருளினார். இதுல யாக்கோபுக்கும் ராகேலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல யாக்கோபுக்கு இதுல ஏதாவது வந்தாரு? இல்ல. தேவன் நினைந்தருளும் போதுதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடக்கும். தேவன் உன்னை நினைக்கும் போது மட்டும்தான்ப்பா உன் லைஃப்ல ஆசீர்வாதம் நடக்கும். யாக்கோபை வச்சு உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ நிறைய மனுஷனை நம்பி நம்பி இவங்க என் லைஃபை முன்னேற்றிடுவாங்க, அவங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க, இவங்க எனக்கு செய்வாங்க, அதெல்லாம் டெம்பரரி. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. உன் லைஃப்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் ஒண்ணு நினைக்கணும், ஆண்டவர் ஒண்ணு உயர்த்தணும். உனக்கு ஒரு ஜான் ஜபராஜோட அருமையான ஒரு பாட்டு, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை அப்படின்னு. அவர் சொல்ற வரைக்கும் உன் லைஃப்ல உயர்வு கிடையாது. அவர் சொல்ற வரைக்கும் உன் லைஃப் இப்படியே தான் இருக்கும். அப்போ நீ கேட்க வேண்டிய இடம் ஆண்டோடைய பிரசன்னம். நீங்க கேட்க வேண்டிய இடம் ஆண்டோடைய பிரசன்னம். அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட தட்டுங்க, அவருடைய கதவை தட்டுங்க. மனுஷன் கதவை தட்டிட்டு இருக்கீங்க. நம்ம நிறைய டைம் போயிட்டு மனுஷனை தட்டி தட்டி எழுப்பி ட்ரை பண்றவன் எழுப்ப மாட்டான், அவனால முடியாது, அவன்கிட்ட இல்ல. அதனால தயவு செய்து உங்களுடைய டைமை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம ஆண்டருடைய பிரசன்னத்தில் போய் விழுங்க. அப்போ அவள் சொல்கிறார் 22, தேவன் ராகலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து. அப்ப என்ன செவி கொடுத்து அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, இவ கேட்டிருக்கா, கேட்டதுனால செவி கொடுக்க முடியும். கேட்காம எப்படி செவி கொடுத்துன்னு வசனம் இருக்கும்? ராகேல் யாக்கோபிட்ட கேட்கிறதை விட்டுட்டு தேவனிடத்தில் கேட்க ஆரம்பித்த பிறகு தேவன் ராகேலுக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம காரியங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம், நிறைய மனுஷன்கிட்ட போய் ஏங்கி நிற்கிறோம். நிறைய போன் கால்ஸ் அடிக்கிறோம், இங்க போன் அடிக்கிறோம், அங்க போன் அடிக்கிறோம், யார் யாருக்கெல்லாம் போன் அடிச்சு கேட்கிறோம். இப்ப நீங்க போன் கால் அடிச்ச டைமுக்கு ஆண்டோட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தீங்கன்னா உங்க லைஃப்க்கு என்னைக்கோ பதில் கிடைச்சிருக்குங்க. நீங்க ஒரு மனுஷன்ட்ட நீங்க நீங்க போட்ட எஃபோர்ட்ட ஆண்டோடைய ஜெபத்துல நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்னைக்கும் உங்க லைஃப்ல விடுதலை கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கும் நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், நிறைய பேருடைய வாழ்க்கை கஷ்டப்பட்டுட்டே இருக்குது. மனுஷன் உயர்த்த முடியாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் ரெடிம்ஸ், ஜீசஸ் கால்ஸ்னு நிறைய போவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் போவாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், மோகன் லாசரஸ் அவங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, அவங்க உங்களை ரசிக்க முடியாது. ஒருவேளை டிஜே தினகரன் அவர் இருந்த காலத்துல அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, அவர் உங்களை ரசிக்க முடியாதுங்க. எவ்வளவு உலகத்துல பெரிய ஊழியக்காரனை கொண்டு வந்து காட்டுங்க, அவங்களால உங்களை ரசிக்க முடியாது. அவங்களால உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கு நம்ம மனிதர்களை நம்புறோம், பாஸ்டர்ஸ் நம்புறோம். நான் உங்களை கனப்படுத்துங்க இதெல்லாம் சொல்லல. ஆனா நீங்க கேட்க வேண்டிய இடம், கேட்க வேண்டிய இடம் டாக்டரோ ஒரு 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 பாஸ்டரோ ஒரு ஃபாதரோ கிடையாதுங்க. அது ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. ஏங்க நம்முடைய லைஃப்ல இவ்வளவு வேஸ்ட் பண்றோம்? காணிக்கைகளை கொண்டு யார் யாருக்கா கொடுக்குறோம். காணிக்கை கொடுத்தா இவர் பாஸ்டர் ஜோம் பண்ணா நடந்துரும், இவர் ஜோம் பண்ணா நடந்துரும், அவர் ஜோம் பண்ணா நடந்துரும், இவங்க வந்தா நடந்துரும். எங்கெங்க பைபிள் எழுதியிருக்கு? நீ கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஆண்டுடைய வசனம் மட்டும்தான், ஆண்டுடைய பிரசன்னம் மட்டும்தான். இதை செய்யாம நீங்க என்ன வேணா, நீங்க ஒரு 100 தேங்காய் உடைங்க, 108 தேங்காய் உடைங்க, அது மாதிரிதான் நம்ம கதறலாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இந்த ஊழியக்காரனுக்கு நம்ம வந்து கொடுத்தா நடந்துரும் நம்ம லைஃப்ல அப்படின்னு. அது கிடையாதுங்க. உங்க லைஃப்ல ஒரு அற்புதம் வேணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. நம்ம அதெல்லாம் விக்கிரக ஆராதனையா மாறிடும். ஒரு மனுஷன் நீங்க போய் நீங்க கேட்கும் போது அந்த மனுஷனை நீங்க விக்கிரகமா மாற்றீங்கிற, அவன் நீங்க கடவுளா மாத்திட்டு இருக்கீங்க. இல்ல, வசனம் சொல்லுகிற அடுத்து, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். யாக்கோபு என் நிந்தையை நீந்தி விட்டார்ன்னு சொன்னாரா? இல்ல, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஒரு தெளிவா புரிகிறது இந்த இடத்துல. யாக்கோபுக்கும் இந்த இதுல குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க லைஃப்ல ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம், ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் எந்த மனுஷனும் கிடையாது. அது நீங்க ஆண்டவர்கிட்ட இன்னும் கேட்காம ஆண்டவர் கூட இன்னும் நெருங்காம இருக்கிறது தான் காரணம். நம்ம மனம் பல மனிதர்களை மகிமையும் படுத்தும், குற்றமும் படுத்தும். சில டைம் சொல்லுவோம், இந்த மனுஷனாலப்பா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மனுஷனாலப்பா என் லைஃப் நாசமா போயிடுச்சு, ரெண்டையுமே சொல்லக்கூடாதுங்க. யாராலையும் நீங்க நாசமா போக முடியாது, யாராலையும் நீங்க உயர்த்தப்படவும் முடியாது. நம்ம உயர்த்தப்படணும்னா ஒரே ஒரு வழி, ஆண்டவர் தான் நம்ம உயர்த்தி ஆகணும். அப்போ ராகேல் சொல்றாரு, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னும் எனக்கு ஒரு குமாரனை யாக்கோபு தருவார்னு வசனம் எழுதப்படல, கர்த்தர் தருவார். இந்த புரிந்து கொள்ளுதல் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு மனுஷன் எனக்கு தருவான், இந்த மனுஷன் எனக்கு காசு வரும், எங்க அப்பா அம்மா சொத்து இருக்கு வரும், இல்ல இது வரும், நான் மாறிடுவேன், என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணங்கள்லாம் விட்டுட்டு கர்த்தர் எனக்கு தருவாருங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்குங்க. ஒரு சுகம் வேணும் அப்படின்னா உலகத்திலே பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, சுகம் கிடைக்காது. கர்த்தர் உங்க லைஃப்ல சுகத்தை தர்ற வரைக்கும் சுகம் கிடைக்காது.
நீங்க பெஸ்ட், உலகத்திலே பெஸ்ட் விஷயத்த செஞ்சு பாருங்க, அதனால உங்களுக்கு திருப்தி கிடைக்காதுங்க. திருப்தி, சந்தோஷம், சுகம் இதெல்லாம் தர வேண்டிய ஒரே ஒரு ஆளு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சோ இன்னைக்கும் நம்ம கேட்டு கேட்டு அலுத்து போகலையா? நமக்கு இவ்வளவு விஷயங்களை நம்ம கேட்கிறோம், இவ்வளவு விஷயத்துல பிடிவாதமா இருக்கும், இன்னும் நமக்கு புரியலையே, இன்னும் நமக்கு இத்தனை ஒரு மனுஷன் இவ்வளவு நாள் கேட்கிறோம், நமக்கு நடக்கலையேங்கிற ஒரு ஞானம் இன்னைக்கு வரலையே நமக்கு. நம்ம கேட்க வேண்டிய இடம் ஆண்டோடைய பிரசன்னங்க. ஏன்னா ஆண்டவர்ட்ட ஒருத்தன் கேட்டு அவர் ஒரு நாள் வெறுமையா திரும்பி போனதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜிய ஆண்டவருக்கு ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம்னா என்னைக்கும் நம்ம லைஃப் மாறி இருக்குமே. ஒரு மனுஷன்ட்ட காட்டுற அன்ப ஆண்டவர்ட்ட காட்டியிருந்தோம்னா என்னைக்கும் நம்ம லைஃப்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருப்பாரு. என்னைக்கும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு மனுஷனுக்காக போடுற எஃபோர்ட்ஸ், ஒரு மனுஷனுக்காக நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு நேரத்தை கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம ஆண்டவர்ட்ட செஞ்சிருந்தோம்னா எவ்வளவு ஆண்டவர் நம்மளை உயர்த்திருப்பாருங்க. வேதனைக்குரிய விஷயங்கள் இதெல்லாம். எனவே இன்னும் வேதத்துல பாருங்க, ஒரு என்னைக்கு நீங்க மனுஷனை தேடி போறதை விட்டுட்டு, இல்ல உலக காரியங்களை இது மூலமா எனக்கு கிடைக்குங்கிறத விட்டுட்டு, என்ன ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்கணும்னு ஒரு நிலைமைக்கு வரீங்களோ, அன்னைக்குதான் நம்ம லைஃப் மாறும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து வந்த பிறகு சொல்லுகிற ஒரு விஷயம், இதுவரைக்கும் எகிப்து தேசத்துல நீ காலால நீர் பாய்ச்சின, எகிப்து தேசத்துல பெரிய நதி இருந்துச்சு. ஆனா நீ போக போற கானான் தேசம், அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அங்க மழை பெய்தால் மட்டும்தான் உனக்கு தண்ணீர், உனக்கு ஆறு கிடையாது அங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, உங்களுக்கான ஒரே ஒரு சோர்ஸ் மேல ஆண்டவர் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. வசனம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணில் எடுக்கிறேன், வானத்தின் பூமியும் படுத்த கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்க கீழுள்ள திசைகளை நீங்க சுத்தி சுத்தி பாக்குறீங்க, வடக்குல பாக்குறீங்க, தெற்குல பாக்குறீங்களா, நார்த் சவுத்னு எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க. பூமியில இருந்து உங்களுக்கு வராதுங்க எதுவுமே. நீங்க பார்க்க வேண்டிய இடம் மேல. வானத்தை பார்க்கும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க 4 சைடும் தேடிக்கலாம், 4 சைடு ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா கிடைக்குமான்னு நீங்க தேடலாம். இந்த பூமியில இருந்து உங்களுடைய வாழ்க்கை திருப்திப்படாதுங்க. நீங்க என்னைக்கு மேல பாக்குறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், தெரியாதுங்கிறது யாருக்குமே கிடையாது. பைபிள்ல இப்ப நான் பண்ற பிரசங்கத்தை உங்களாலையும் பண்ண முடியும், இதே விஷயத்த நீங்களும் பேச முடியும். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம மறந்துடுறோம் நிறைய டைம். நிறைய டைம் நம்ம செய்யாம விட்டுறோம். நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்வார்னு உங்களுக்கு தெரியும். நான் உபவாசம் இருந்தா ஆண்டவர் செய்வாருன்னு தெரியும். நான் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் வளர்ந்தேன்னா என் லைஃப் மாறும், என் கவலை மாறும், என்னுடைய இன்செக்யூரிட்டிஸ் மாறும்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் செய்யாம இருந்தோம்னா யாருக்கு நஷ்டம்? இது உங்களுக்கு நான் ஞாபகமா சொல்றேங்க. ஆண்டவர்ட்ட பேசணும், ஆண்டவர்ட்ட கேட்கணுங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்திருக்கிற எல்லாருமே, இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர்ட்ட கேட்டாதான் என் லைஃப் மாறுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது நான் சொல்லி தெரியணுங்கிறது கிடையாது. ஆனா அதை நம்ம இன்னும் செய்ய ஆரம்பிக்கவில்லை. செய்ய ஆரம்பித்திருப்போம் என்றால் நம்முடைய லைஃப் இன்னைக்கு இந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ள இருக்காது. ஏன் கஷ்டத்துல இருக்கு? நம்ம கேட்கிற இடம்லாம் மனுஷன், நம்ம கேட்கிற இடம்லாம் உலகம். ஆண்டவர்ட்ட ஒரு நாளும் கேட்கறதுக்கு நம்ம பொறுமை, ஏன்னா நம்பிக்கை இல்ல. ஏன் நம்பிக்கை இல்ல? பொறுமை இல்ல. அவர்கிட்ட கேட்கிற அளவுக்கு நமக்கு வெயிட் பண்ற அளவுக்கு டைமும் இல்ல நம்மகிட்ட. நம்முடைய டைமுக்கு ஆண்டவரை நம்ம துரிதப்படுத்துறோம். எனக்கு இப்பவே உடனே செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு ஆண்டவரை நம்ம துரிதப்படுத்திட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. ஆண்டவரை அவர் விருப்பப்படி செயல்பட விடுங்க. உங்களுக்காக ஆண்டவர் கிடையாது, ஆண்டவருக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து உங்களை கேட்டுக் கொள்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க உங்க சுய விருப்பம், வசனம் தெளிவாக சொல்கிறது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு. நம்ம சுயத்தின்படி நம்ம ஓடாம, இன்னைக்கு நம்ம கையில பலன் இருக்கு அதனால உழைக்க ட்ரை பண்றோம். கையில கொஞ்சம் தலையில கொஞ்சம் ஞானம் இருக்கு அதனால நம்ம மூளையை யூஸ் பண்றோம். என்னைக்கு நம்ம மூளையையும் நம்ம பலத்தையும் சாராமல் ஆண்டவரை சார்ந்து வாழ பழகுறோமோ, அன்னைக்கு நீங்க நினைக்காத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். உங்களால அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள், உங்களால எட்டாத விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு செல்ல உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கும் உங்களுடைய ஞானத்துக்கும் உங்களுடைய உயர்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஞானம் இல்லை அதனால ஆண்டவர் என்ன உயர்த்தல அப்படின்னு. இன்னைக்கு எனக்கு பலன் இல்லை அதனால நான் வாழ முடியலன்னு யோசிக்கிறீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னைக்கு நம்முடைய பலவீனத்தை ஒற்றுக்கொண்டு முடியல ஆண்டவரை நீங்க வழி நடத்துங்கன்னு சொல்லும்போது அவர் நம்மளை வழி நடத்துவார். ஒரு பாட்டுல, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வெளிகள், நடக்க முடியல ஏசப்பா நடக்க முடியலன்னு சொல்லி இந்த பாடல். அதுல என் சுய பலத்தால ஓடி பார்த்தேன் ஓட முடியல ஆண்டவரே, என் மனபலத்தால நான் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் கால் பலத்தால ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் சொல் பலத்தால சாதிக்க பார்த்தேன் சாதிக்க முடியல, என் வாய் பலத்தால வாழ பார்த்தேன் வாழ முடியலன்னு இருக்கும். இதெல்லாம் நமக்கு புரியணும். நான் இது வரைக்கும் என்னுடைய எனக்கு 4 பேர் தெரியுங்க. அந்த 4 பேர்ட்ட நான் சொன்னா எனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிரும்.
எனக்கு ஒரு 4 பேர் தெரியுங்க, அவங்கள்ட்ட சொன்னா எப்படியாவது எனக்கு காசை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு 10 பேர் தெரியுங்க, அவங்கள்ட்ட சொன்னோம்னா எனக்காக சண்டை வந்துச்சுன்னா எனக்காக வந்து நிப்பாங்கங்க. எனக்கு ஒரு 4 பேர் தெரியுங்க, எனக்கு அழுக வந்துச்சுன்னா அவங்க என் கண்ணீர் துடைப்பாங்க. இப்படி நம்மளுடைய பலத்தை சார்ந்து, நம்மளுடைய மனிதனுடைய ஃபேவரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். மனிதனுடைய ஃபேவர் கொஞ்ச நாளுக்கு தான். யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்தான். ஆனா ஈசாக்கு ஆசீர்வதித்ததுனால யாக்கோபுடைய வாழ்க்கை மாறவில்லைங்க. ஈசாக்கு ஆசீர்வதிச்சா உனக்கு பெரிய பெரிய ஆசை எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரல. யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி வரல. எப்போ திருப்தி வந்துச்சு தெரியுமா? என்னைக்கு தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ, என்னைக்கு யாப்போக்கின் ஆற்றங்கரையில தேவன் யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றினாரோ, அன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு உங்களுடைய மனிதனுடைய ஃபேவர் இருக்கலாம். எனக்கு இத்தனை பேர் தெரியுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கட்சியில ஆளு தெரியும், எனக்கு இந்த ஜாதியில ஆளு தெரியும், எனக்கு ஒரு பிரச்சனை இத்தனை பேர் வருவாங்க சொல்லலாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் உலகமே வந்தா கூட ஆண்டவருடைய தயவு கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம அதிகமாய் அப்போ ஒரு மனுஷனுடைய தயவு நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யறோம்? அந்த மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றோம். நம்ம அந்த மனுஷனுக்கு ஏற்ற விதமாக நம்ம பேசுவோம். அந்த மனுஷனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்வோம். ஒரு மனுஷனுடைய தயவுக்காக இதெல்லாம் செய்யறோம். அப்ப ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்கணும்னு என்ன செய்யணுங்க? நீங்க மனுஷனை பிரியப்படுத்தாமல் ஆண்டவரை பிரியப்படுத்த வாழ்ந்து பாருங்க. கத்தெடுத்திருந்து உங்களுக்கு தயவு. ஒரு மனுஷ தயவுக்காக என்னென்ன இடத்துல நம்ம இறங்கி போறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய தகுதியை விட்டு இறங்கி போறோம். ஒரு மனுஷன் நமக்கு தயவு செய்ய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ இடங்கள்ல நம்ம கெஞ்சிரும். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, டாக்டர் எப்படியாவது காப்பாத்திருங்க, டாக்டர் எப்படியாவது செஞ்சிருங்க, டாக்டர் எப்படியாவது நம்மள கெஞ்சிரும் டாக்டர்கிட்ட. சில மனிதர்கள்ட்ட இருந்து நமக்கு சில உதவிகள் கிடைக்கணும்னா காலில் கூட விழுந்துடுறோம். எப்படியாவது எனக்கு அதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனிதனுக்காக நம்முடைய தரங்களை நம்ம தாழ்த்திக்கிறோம். மனிதனுக்காக நம்முடைய ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம விட்டு கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க, இந்த எஃபோர்ட்ஸை நம்ம என்னைக்காவது ஆண்டோட்ட போட்டிருக்கோமா? இதே விஷயத்த நம்ம என்னைக்காவது ஆண்டோட்ட இருந்து தயவு கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை நாள் நீங்க ஆண்டோட்ட போய் பேசியிருக்கீங்க? எத்தனை நாள் நீங்க ஆண்டோட்ட இருந்து கெஞ்சிருக்கீங்க? அது குறைவுதாங்க. அது ரொம்ப குறைவுதான். என்ன நான் சொல்றேன், மனிதனிடத்துல கடந்து புலம்புறதை விட்டுட்டு, மனிதனிடத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்குமாங்கிறத விட்டுட்டு, ஆண்டோடைய சமூகத்துல போய் கேளுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விட. யாக்கோபு சொன்னதுதான். ஆண்டவரே, எங்க தகப்பனார் என்ன ஆசீர்வதித்தார். இங்க ஈசாக்கு ஆசீர்வதித்தார் உண்மைதான். ஆனாலும் எனக்கு அது திருப்தி இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை போக விடேன். எனக்கு என் தகப்பன் சொன்னது போல எனக்கு இரு பரிவாரங்கள் கிடைச்சிட்டு, என் தகப்பன் சொன்னது போல நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய உண்மை போக விடே அப்படின்னு. இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய பராமரிப்பு, மனுஷனுடைய இன்ஃபுளுயன்ஸ் நமக்கு போதும்னு நினைக்கிறோம். எனக்கு ஒரு 10 பேர் இருந்தா போதுங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன நேசிச்சா போதுங்க. எனக்கு என் பிள்ளைங்க என் கூட இருந்தா போதுங்க. இதுதானே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். என்னைக்கு ஆண்டவர் என் கூட இருந்தா போதும்னு நம்ம நினைக்கிறோமா? பிள்ளைங்க நம்ம நிறைய பேருடைய ஜெபம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருந்தாங்கன்னா நான் உலகத்துல எதுவுமே எனக்கு தேவையில்ல. அப்படி வாழ முடியாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு உலக மனிதனுடைய அன்புக்கு உலகத்தை தான் நம்ம தேடி ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் தவறான இடங்கள். ஏனென்றால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அவங்களுக்கு தயவு கூர்ந்து சொல்கிறேன். ராகேல் ஒரு நாள் புலம்பிட்டு இருந்தான் யாக்கோபிட்ட. அவளுடைய புலம்பலை நிறுத்திவிட்டு தேவனிடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். அன்னாள் அழுதுட்டே இருந்தா. என்னைக்கு அழுகையை நிறுத்தி கத்தரிடத்துல போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலோ அன்னைக்கு அவருடைய அழுகை மாறினது. இன்னைக்கு நீங்க மனுஷன்ட்ட அழுகிறதுனால, மனுஷன்ட்ட நீங்க ரெக்வெஸ்ட் பண்றதுனால, மனுஷனை சிலவங்க கிஃப்ட் அனுப்புவாங்க, சிலவங்க ஸ்வீட் வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு போகும்போது. ஏன் ஸ்வீட் வாங்கிட்டு போறாங்க? அவங்கள நம்ம எப்படியாவது அவங்க நம்மளை நேசிக்க வைக்கணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு சின்ன பசங்க இருந்தாங்கன்னா நிறைய திங்ஸ், நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய், ஏன் தெரியுமா? அந்த பசங்க இவனை லவ் பண்ணணுங்கிறத, இவனை நேசிக்கணுங்கிறதுக்காக அந்த சின்ன பசங்களுக்கு டாய்ஸை கொடுத்து ஏமாத்துறதுக்காக. இந்த மாதிரி தான் நம்ம மனுஷனை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யறோம். சரி, அவங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், அவங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், இதை செஞ்சு கொடுப்போம், அவங்களுக்கு இப்படி இருந்தா பிடிக்கும், இவங்களுக்கு இந்த ட்ரெஸ் பண்ணா பிடிக்கும் அப்படின்னு நம்ம மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் உதவாதுங்க. நீங்க என்ன மனுஷனை மயக்கினாலும் சரி, நீங்க என்ன மனுஷனுக்காக நீங்க என்ன விஷயத்த செஞ்சாலும் சரி, இது நம்மளை பரலோகத்துக்கும் கொண்டு போகாது, இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதத்தையும் வாங்கி தராது. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, இன்னைக்கு வேலையில உயர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிறாங்க. ஒரு மனுஷன்ட்ட தன்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறாங்க. இந்த ஜால்ரா அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க அந்த சில ஆபீஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க மூலமா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அவங்களுக்காக நம்ம என்ன வேணா செய்வோம். அப்படி இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்களை விட்டுருங்க. நீ யாருக்காகவும் இறங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்காக உங்களுடைய தரத்தை தாழ்த்த வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா வாழுங்க. வசனம் சொல்லி, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு உங்களுடைய புரோஜனத்துக்காக சொல்கிறேன். 2 பேர் எனக்கு தெரிந்தவங்க இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான். டிவோர்ஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்குது.
அப்போ என்ன இப்ப என்ன அதுல என்ன ஆகுது? ஒருத்தங்க ஒருத்தங்க சொல்றாங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க, என்ன என்ன என்னுடைய அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மனிதனுடைய மனசை நம்ம எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது. யார் மாத்துவா? ஆண்டவர் தான் மாத்துவார். அதான் சொல்றாரு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள். அப்போ உன் வழி கரெக்டா இருந்தா உன் சத்துரு கூட உன்கிட்ட வந்து சேர்ந்துப்பான்பா. உன் வழியை நீ சரி பண்ணிட்டன்னா, அது யாரா இருந்தாலும், ஒருத்தங்கிட்ட இருந்து நீ அன்பை எதிர்பார்க்கறல்ல, ஒருத்தங்கிட்ட இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறல்ல, அது நடக்கும். நீ என்ன பண்ற தெரியுமா? நீ அவங்ககிட்ட போய் கெஞ்சுற, என்ன நேசிங்க, என்ன நேசிங்க, என்ன நேசிங்கன்னு கெஞ்சுற. அவங்க உனக்கு அவங்களால உனக்கு செய்ய முடியாதுப்பா. உன் வழியை நீ சரி பண்ணு, அவங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கி வருவாங்க. நீ எனக்கு பிரியமா நீ வாழ பழகு, அந்த அன்பு உனக்கு தேடி வரும். இன்னைக்கு நம்ம நம்ம அப்படிதான் நம்ம தவறான வழியில டைரக்டா போய் ராகேலை போல யாக்கோபிட்ட போய் கேட்டுட்டு இருக்கோம், எனக்கு நேசிங்க, என்ன நேசிங்க, என்ன அன்பு காட்டுங்க, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட்ட வேண்டிய டோர் வேறங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே. சொல்றது மட்டும் கிடையாது, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் வழியை மாத்து. நீ கேட்ட, ஃபர்ஸ்ட் நீ கேட்ட, ஓகே. இப்போ நீ உன் வழியை மாத்து. ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, நான் அவர்கள் வழிகளை பார்த்து குணமாக்குவேன். சும்மா அற்புதம் நடக்காது, சும்மா ஆசீர்வாதம் கிடைக்காது. உன் வழியை நீ சேஞ்ச் பண்ணு. நீ போயிட்டு இருக்க பாதைய கர்த்தருக்கு பிரியமான பாதையா மாத்து. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காது உலகத்துல. நீ நினைச்ச மாதிரி வாழ்வேன், ஆனா எனக்கு எல்லாம் நடக்கணும், அது நடக்காதுங்க. நான் உறுதியா சொல்றேன், நடக்காது. என்னைக்கு ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா மாறுதோ, அன்னைக்குதான் அவன் வாழ்க்கையில தேவன் அடைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க கேட்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆண்டவர் வழிகளை பார்த்து குணமாக்குகிற தேவன். ஒரு அற்புதம் வேணுமா உங்க லைஃப்ல? நோயில இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமா உங்க வழிகளை மாத்துங்க. உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் தேவையா? ஆண்டவருக்கு பிரியமா உங்க வழிகளை மாற்றுங்கள். ஆண்டவர் விரும்புகிற போல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். நீங்க உங்க இஷ்டப்படியே வாழ்ந்துட்டு, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காதுங்க. ஜெபம் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா பண்ணிட்டீங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஓகே. 2வது ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்க வழியை சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு நீங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட எந்தெந்த விஷயங்களை மாற்ற சொல்கிறார், அந்த விஷயங்களை மாற்றணும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களை மாற வேண்டும். ஏன்னா ஜெபம் பண்ணா மட்டும் போதாது. ஏன்னா தன்னுடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்துக் கொள்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ ஆண்டவர் சொல்ற மாதிரி வாழாம வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுட்டேன் அப்படின்னீங்கன்னா கூட நடக்காது. வழிகள் மாற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு பிறகுதான் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லது. 2வது ஸ்டெப்பு, அவர் சொல்ற மாதிரி வாழ ஆரம்பிங்க. கேளுங்க. ஒரு விஷயத்த மாறு அப்படின்னு சொன்னா மாத்திக்கோங்க. இதை செய்யாதன்னா செய்யாதீங்க, இதை செய்யினா செய்யுங்க. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. உங்க வழிகளை பார்த்து அவர் உங்களை குணமாக்குவார். உங்க வழிகளை பார்த்து உங்கள் கடனை அடைப்பார். நீ கடன் வாங்காதிருப்பாய்னா ஃபர்ஸ்ட் அதை கீழ்ப்படியணும். அதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கடன்களை தேவன் அடைக்கிறதுக்கு உதவி செய்வார். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் செய்வேன், நான் எல்லாத்தையும் தப்புதான் செய்வேன், ஆனா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கணும். அது எப்படிங்க செவி கொடுப்பாரு? என்னைக்கு நீங்க செய்யற தப்ப ஸ்டாப் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வர்றீங்களோ, அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். எனவே தயவு செய்து நான் சொல்கிறேன், அன்னாளுடைய சம்பவத்தை சொல்லி முடிகிறேன். அன்னாள் குழந்தை இல்லாம அழுதுட்டே இருந்தாள். ஆனா ஒரு விஷயத்த செய்தாள், அவள் வாழ்க்கை ஃபுல்லா அவிசுவாசப்படுகிறவளா இருந்தாள். ஆனா என்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாலோ, அதுக்கு பிறகு அவள் வாழ்க்கையில குழந்தை வந்து. நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் நம்மகிட்ட குறைவுகளா இருக்கலாம், சில அவிசுவாசங்களா இருக்கலாம், ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்மள லைஃப்ல குறைவுள்ளதா இருந்துச்சுன்னா அந்த குறைவை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சம்மந்தம் இல்லாம இருக்குதா, ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா, அதை மாற்றி கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். குணமாக அந்த நோய் குணமாகும். அடைக்கப்பட முடியாத கடன் அடைக்கப்படும். அந்த உங்க மேல பாசமே காட்டாத உங்க கணவன் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார். உங்க பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு கிடைக்காத சொத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களுடைய தடைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கப்படுவார். என்னைக்கு தெரியுமா? உங்களுடைய வழிகள் அவருக்கு பிரியமாக மாறும்போது. நீங்க கேட்க வேண்டிய இடத்துல சரியா கேட்கும்போது. முதல்ல கரெக்டா கேட்கணும். 2வது உங்க வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயத்தை நீங்க செய்யுங்க. உங்க லைஃப்ல இதுவரைக்கும் அடைபட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானால வரும். யாக்கோபிட்ட போய் ராகேல் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது குழந்தைக்காக யாக்கோபிட்ட போய் ராகேல் கேட்கல. கர்த்தருக்கு ஏற்ற சமயத்துல கொடுப்பாருன்னு நம்பிக்கையா இருந்தா. அதே போலதான் நீங்க மனிதனுடைய கதவை தட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. மனுஷன் காலில் விழ வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு எங்க இருந்து எங்கென்ன வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தருவார்.
இன்னைக்கு உங்க லைஃப்ல யார் மூலமா என்ன நடக்கணுமோ அதை உங்களுக்கு தேவன் தருவார். என்னைக்குமே மனிதனுடைய தயவை எதிர்பார்த்து நிக்காதீங்க. மனுஷன்ட்ட போய் கையேந்தி நிற்காதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சொன்னதே சொல்லி திருப்பி சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு, சொல்லிட்டே இருக்கலாம். ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லப்பட்டாயிடுச்சு. இனிமே கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை நடத்தி கொள்வது உங்களுடைய கருத்துல இருக்குது. ஸோ இதை செஞ்சீங்கன்னா இதுவரைக்கும் உங்க லைஃப்ல ஸ்டாப் ஆயிருக்கிற பிளெஸிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதுவரைக்கும் க்ளோஸ்டா இருக்க டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதுவரைக்கும் நீங்க அன்பு எதிர்பார்த்து இருக்கிறீங்க தெரியுமா, அந்த இடத்துல அன்பு கிடைக்கும். இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் நடக்கும். இந்த 2 விஷயத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் இதன்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.